ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இறைச்சி சரக்கு தூள் ஒன்று சிறிய அளவில் வறுப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கு சோம்பு, கருவேப்பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, பட்டை, ரம்பை இலை, கருவேப்பிலை இவ்வளோ எடுத்துருக்கு. நாங்கள் ஒன்றை வறுப்போம். முதல்ல பெரிய பொருட்களை போட்டு வறுப்போம். இப்போ ஏலக்காய் போட்டிருக்கு. ஏலக்காய் 5 கிராம், கிராம்பு 5 கிராம், பட்டை 5 கிராம், ஸ்ரீலங்கா பட்டை, அன்னாசிப்பூ 5 கிராம், எல்லாத்தையும் போட்டு நன்றாக வறுப்போம். ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஜாதிக்காய் இவ்வளவும் போட்டிருக்கு. ஜாதிக்காயும் 5 கிராம் தான். நன்றாக சூடாரி வரைக்கும் மிதமான சூட்டில் விட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் நன்றாக வறுபடும். இப்போ சோம்பு சேர்த்துக்கொள்வோம். சோம்பு 100 கிராம் சேர்த்துருக்குறேன். நன்றாக வறுத்தெடுப்போம். இதோட ரம்பையில், கருவேப்பிலை, பிரியாணியில் 3 இலையும் சேர்க்குறேன். நான் காஞ்ச இலை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா பச்சை இலையண்டா நன்றாக முருகை வறுத்தெடுக்கணும். நன்றாக வறுத்த பின் நன்றாக ஆற விடுவோம். சூடு தண்ணியை ஆற விட்டுட்டு அதை கிரைண்டரில் அரைச்செடுப்போம். எல்லாம் மாதிரி அரைச்செடுத்தாச்சு. நல்ல வாசமாக இருக்கும். இது பிரியாணி, இறைச்சி கறி, இறால் கறி, உருளைக்கிழங்கு, சோயா எல்லாத்துக்கும் போடலாம். சோயாவுக்கு போடக்கு சோயாலாம் இறைச்சி கறி வாசம் வடிக்கும். பிரியாணிக்கு வேறு பிரியாணிக்கு தனியாக அரைக்க தேவையில்லை. இதிலேயே போடலாம். இறைச்சிக்கும் இதிலேயே போடலாம். வளமையாக காய்ச்சல தூளோடு இதையும் சேர்த்து காய்ச்சிக்க நல்ல வாசமாக இருக்கும். அதுபோக மரக்கறியில் சோயா மைட், உருளைக்கிழங்குக்கு எல்லாம் போடக்க நல்ல வாசமாக இருக்கும். இறால் கறி எல்லாத்துக்கும் போடலாம். நல்ல வாசமாக இருக்கும். இதை நீங்கள் நன்றாக ஆற விட்டு போத்தில் போட்டு பாவிக்கலாம். பெரிய போத்துலேயும் போட்டு சிறிய போத்துலேயும் போட்டு வைங்க. சிறிய போத்தில் வளமையாக பாவிக்கிறதா இருக்கணும். சிறிய போத்தில் எடுத்து போட்டு பாவிக்கலாம். அப்போ தான் வாசனை 2 நாளைக்கு இருக்கும். நன்றி, வணக்கம், பாய் பாய்.